நான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். இந்த மட்டன் நான் என்ன பண்ண போகிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இது சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருப்பா. நல்ல வேலை, நம்மளால் முடியாது கட் பண்ணுறதுக்கு. ஓகே, எல்லாம் சின்ன சின்ன பீஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரேன். இஞ்சி பூண்டு இஞ்சி, சாம்பார் வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறேன். கறி நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிப்போம். இந்த குக்கரில் வேக போட போகிறேன். குக்கர் ஆன் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ மட்டனை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மட்டன் குழம்பு நம்ம செய்து சாப்பிடும்போது. குக்கரில் போட்டுக்கிட்டேன். இது அரைச்சேன் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு சாம்பார் வெங்காயம் அதை போட்டுக்கிட்டேன். அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். மஞ்சள் தூள், அடுத்தது கல்லுப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுப்போம். கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். வேகிறதுக்கு தண்ணி இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுருக்கோம். இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு கடாயில் இந்த பட்டை லவங்கம் சீரகம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இது பக்கத்தில் இந்த ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ ஒரு மசாலா தயார் பண்ண போகிறோம். இந்த மசாலா போட்டு மட்டன் குழம்பு செய்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் கொஞ்சம் பொருளுங்க சேர்க்கணும். கடாய் சூடாகட்டும். இப்போ கடாயில் இது வந்து காஷ்மீரி சில்லி. இதை பாருங்க, காஷ்மீரி சில்லி கடையில் கேட்டால் அந்த மாதிரி அந்த மிளகா வந்து காஞ்ச மிளகா, காஷ்மீரி காஞ்ச மிளகா வந்து சுருக்கமாக இருக்கும். இதை போட்டுக்கிறேன். ஒரு 2 போல் போட்டுக்கிறேன். ஏன்னா நல்லா ரெட்டு கலராக இருக்கும். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தனியா, அடுத்தது சோம்பு, பட்டை, சோம்பு, லவங்கம், கசகசா இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு குண்டு காஞ்ச மிளகா ஒரு 5 போல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மசாலா தயார் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே கறி இது வேகட்டும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுப்போம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிப்போம். நான் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிடலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் தேங்காயும் போட்டுப்போம். கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போட்டு செய்யும்போது. தேங்காயும் அதோடு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடலாம், வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் தேங்காய் துருவியும் போடலாம். நான் வந்து கொஞ்சம் பட்டையாக போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கிடலாம். ஃப்ரை பண்ணிட்டேன். இது சூடு ஆறட்டும், நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போ இது சூடு ஆறத்துக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளிக்கு அரிஞ்சு வச்சுப்போம். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து கம்மியாக, வெங்காயம் போடலாம். வெங்காயமும் சாம்பார் வெங்காயமும் போட போகிறேன் தாளிக்கிறதுக்கு. கறி குழம்பு தாளிக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு நான் வந்து 2 டைப் ஆஃப் வெங்காயத்தை அரிஞ்சிக்க போகிறேன். பெரிய வெங்காயமாக அரிஞ்சிப்பேன், சாம்பார் வெங்காயமாக அரிஞ்சிக்க போகிறேன். தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக தான் போடணும் கறி குழம்புக்கு, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. நீல வாக்கில் அரிஞ்சிக்கலாம். வெங்காயம், குக்கர் வந்து ஒரு 5 சவுண்ட் வந்தால் போதும் என்னுடைய குக்கருக்கு. தக்காளி நான் ஒரு தக்காளி தான் வச்சுக்க போகிறேன், ரொம்ப தக்காளி போடல கறி குழம்புக்கு.
இப்போ நம்ம அந்த வச்ச மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசாலா நான் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய், காஷ்மீரி பவுடர் சில்லி, காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மிளகு. அதை வந்து போட்டு அரைச்சிக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிப்போம். மண் சட்டியில் தான் செய்யப்படுறேன் கறி குழம்பு. நான் கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாம் மண் சட்டியில் தான் செய்வேன். எப்போ நம்ம கறி குழம்பு, மட்டனு, சிக்கன் எதுனாலும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டுக்கலாம். அப்போ தான் சுவை கூடும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு தான் பெருசீரகம்னு சொல்லுவாங்க. பிரிஞ்சி இலை. இப்போ நான் வந்து இதில் சாம்பார் வெங்காயமும் வச்சுருக்கேன், பெரிய வெங்காயமும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டுமே போட்டுக்க போகிறேன். சாம்பார் வெங்காயம்ன்றது கறி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே போட்டுக்கிறேன். இதில் உப்பு போட வேண்டாம், ஏன்னா நம்ம கறியிலே உப்பு போட்டுட்டோம். அதனால இது உப்பு போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போடலான்னு பார்க்குறேன். ஆனால் ரொம்ப காரம் ஆகிடுமோ குழம்பு. சரி, ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி 2 ஆக்கிக்கோங்க. இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதும் இந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கிட்டேன். அதையும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மட்டன் குழம்பு செய்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். கருவேப்பிலை. சட்டி சூடாக லேட்டாகும். சூடாச்சுன்னா ஆறுறதுக்கு லேட் ஆகிடும். எப்பவுமே இருக்கும் மண் சட்டி மட்டும். தக்காளி, ஒரு தக்காளி, நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் மிக்சியில் அரைச்சேன் பார்த்தீங்களா. மிளகா, தனியா, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், தேங்காய் எல்லாம் அரைச்சேன் பார்த்தீங்களா. அதையும் போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சதெல்லாம் போட்டுக்குவோம். போட்டு அதையும் நல்லா கிளறி. இதுக்கும் பச்சை வாசனை நல்லா போகணும். பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம வேக வச்ச கறியை போடணும். நான் இதுக்கு கொஞ்சம் போல் தயிர் ஊற்றிக்கிறேன். ரொம்ப சுவை கூடும் நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது. இப்போ இதோட கொஞ்சம் மட்டன் மசாலா தூள் போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வேக வச்ச கறி. இப்போ இந்த கறியிலே நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்ச கறி இதில் போட்டுப்போம். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் கழுவி வச்சுருந்த தண்ணியையும் இப்போ இந்த இந்த குக்கரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் கொஞ்சம் கறி இதெல்லாம் இருக்குது. ஓகே,
இது நல்லா வேகட்டும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு சுவையான கறி குழம்பு நல்லா வற்றி எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். உப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போமா? ஒரு டேஸ்ட் பண்ணிப்போமே. உப்பு பத்தலை. கறியில் தான் உப்பு இருக்கும், குழம்புல உப்பு இல்லை. அதனால் உப்பு போட்டுக்கிறேன். இது கொதிக்க கொதிக்க கலர் மாறும். ஓகே. சூப்பர். நல்லா கொதி வந்து நல்லா கொஞ்சம் வத்துற மாதிரி வரட்டும், கெட்டியான பதத்துக்கு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ சுவையான கறி குழம்பு தயார் பண்ணிட்டேன். இதுக்கு நான் வந்து முட்டை கிரேவி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதனால் ஒரு 5 முட்டையை வேக வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி வச்சிட்டேன். இப்போ மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சு தான் மட்டன் குழம்பும் முட்டை கிரேவியும் தான். முட்டை வேக வச்சோடனே வெங்காயம் தக்காளியில் போட்டு எடுத்துட வேண்டியதான். டேஸ்ட் பார்ப்போமா? செம்ம டேஸ்ட்டு, அல்டிமேட். சுவையான மட்டன் குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு மட்டன்லாம். இன்னும் அதில் இருக்க கொழுப்பே கொஞ்சம் கரைஞ்சி வந்து இன்னும் எண்ணெயாக இருக்கும். முட்டையை உரிச்சிக்கலாமா? அது உப்பு போட்டு வேக வச்சோடனே தோல் வந்து ஈஸியாக உரிக்க வருது. முட்டை கிரேவி செய்ய போகிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு தெரில, கடுகு போட்டுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான முட்டை கிரேவி, ரொம்ப சிம்பிள். ரொம்ப பொருட்க தேவையில்லை. வெறும் தக்காளி வெங்காயம் குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். உப்பு எண்ணெய் கடுகு. ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் தேவையான பொருள். இப்போ இந்த முட்டை மட்டும் நான் லைட்டாக இது கொஞ்சம் கீரை வச்சுக்கிறேன். லைட்டாக அது கீரை போட்டு வச்சுக்கிறேன். அப்போனா அதுக்குள்ளே மசாலா இறங்கும். வெங்காயத்தை போட்டுக்கலாமா? வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வைக்குமா? போட்டு லைட்டாக வதக்கிக்கலாமா? நான் இதுக்கு சாப்பிட்டு தான் போட போகிறேன். ஏன்னா இதுக்கு தண்ணிலாம் ஊற்றலை. அந்த தக்காளி வெங்காயத்துலேயே அந்த முட்டையை போட்டுருவோம் தான். அதனால் வெறும் சால்ட் மட்டுமே போட்டு வதக்கிட்டு பெப்பர் பவுடர் போட்டு இறக்கிடுவேன். இப்போ நான் ஒரு முட்டையும் லைட்டாக விக்கீரல் போட்டுக்கிறேன். அப்போ அதுக்குள்ளே மசாலா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தர் போர்க்கு வச்சு கொத்து போடுவாங்க. நான் இதை வச்சு விக்கீரல் போட்டுக்கிட்டேன். இதில் பீக்கீரல் போட்டேன். ஓகே. இப்போ கூடவே தக்காளி அப்படியே போட்டு வதக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி. குழம்பு மிளகாத்தூள், எல்லாம் தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கிடலாம்.
இதே பருத்தி வச்சாலும் வைக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ஊற்றிக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ இந்த முட்டைக்குள்ளே காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் இறந்துடும். இப்போ கறி குழம்புக்கு முட்டை கிரேவி தயார். இனிமேல் சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா வத்தணும். பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். சுவையான முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட் முட்டை கிரேவி. கறி குழம்போட முட்டை கிரேவி ஒரு டேஸ்ட். ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு முட்டை கிரேவி பண்ணிட்டு பாருங்க. நீங்களும் என்ன செய்து சாப்பிட்டு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குது கறி குழம்பும் முட்டை கிரேவியும். இப்போ தான் டேஸ்ட்டு பார்ப்போம். சுட சுட சாதம் போட்டுக்கிட்டேன்னா சுட சுட சாதம், முட்டை கிரேவி கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். கறி குழம்பு நல்ல கறி குழம்பு, ஒரே ஒரு முட்டை. இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமா? கறி குழம்பை எப்படின்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு முட்டை தொக்க. இன்னும் உப்பு பிடிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா உப்பு பிடிச்சிரும் முட்டையிலலாம். ஏன்னா நல்லா ஊற உப்பு பிடிக்கும். கறியில் நல்லா பஞ்சாக வெந்திருக்கு. சுவையான மட்டன் குழம்பு, முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. நீங்களும் அந்த மெசேஜ் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.